இப்போ சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து குடியரசோட அம்மா அம்சா பேசுகிறேன். என் பையன் வந்து ஃபஸ்ட்டு பையன் +2 முடிச்சுட்டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படித்தான். இப்போ வந்து ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஒரு 5-6 வருஷம் இருக்கும் அங்கே வேலைக்கு சேர்ந்து. என் பையன் இப்போ வேலை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் நாங்கள் வீட்டு பொறுப்பெல்லாம் அவன் தான் எடுத்துருக்கான். நல்லா கொஞ்சம் இப்போ வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி இருக்கோம். இன்னும் நல்லபடியாக முன்னேறத்துக்கு ஆண்டவன் வந்து அவனுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்கள் புவியரசு எந்த அளவுக்கு பிடிக்கும்? புவியரசு எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் மேலே தான் எனக்கு ரொம்ப பாசமாக இருப்பேன். அவனும் அதே மாதிரி பாசமாக இருப்பான். ரொம்ப ஆனால் கோவக்காரன் முன்னுக்குன்னா போச்சு. என்ன விஷயம்லாம் அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் உங்களுக்கு? கோவப்படுறது, கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வரான் வீட்டுக்கு. சீக்கிரம் வந்துருப்பா, ஒரு 9 மணிக்குள்ளனாக்கா லேட் ஆயிடுச்சுமா அப்படின்பா. அந்த கோவப்படுறதும் இந்த லேட்டாக வருது. நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். இதுதான் அவன்கிட்ட பிடிக்காது. இதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கெட்ட பழக்கம், சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? கெட்ட பழக்கம்லாம் அப்படியே இல்லை. இந்த கோவப்படுறதை விட்டானா அவன் லைஃப் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து முதல்ல போய் ஆல் இண்டியா லெவலில் கப்பு ஜெயிச்சுட்டு வந்தான் ஐஎஃப்பியில் போய். அது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது? அதை பற்றி அதை சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மெட்ராஸில் போயிட்டு நம்ம தமிழ்நாட்டு அளவில் இது வாங்கிட்டு வரலாம், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தான். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அப்புறம் ஒரு 7 மாதம் இருக்குன்னு பார்க்குறேன். போயிட்டு கோவா போனால், கோவா போனதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஃபேமிலியில் வந்து இப்படி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஃப்ளைட்லலாம் போனானேன்னு ரொம்ப சந்தோஷம். அங்கேயும் அந்த லெவலில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தான். ஆல் இண்டியா லெவலில் முதல் பரிசு வாங்கிட்டு வந்தான். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் சொந்தக்காரங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் வந்து பார்ட்டி வச்சாங்க. அதுக்கு எவ்வளோ பணம், அதுக்கு கேஷ் ரிவார்டு கொடுத்தாங்க கம்பெனியில்? 75,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு உதவியாக இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீடு அதில் தான் டைல்ஸ்லாம் போட்டோம். வீடு பூசாமே இருந்தேன். நான் கட்டி 15 வருஷமாக அந்த வீட்டுக்கு குடி வந்துட்டோம். வீடு பூசாமல், வெளியில் பூசாமல் இருந்தோம். இப்போ வெளியிலலாம் பூசிட்டு எங்கள் வீட்டுக்கு டைல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் எப்படியெல்லாம் உங்கள் பையன் வந்து மேலே வரணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறேன். வேறு ஏதாவது இன்னும் உங்கள் பையனை பற்றி சொல்லணுமா? நீங்கள் உங்கள் பையனுக்கு இது மூலமாக ஏதாவது நேரடியாக சொல்லணுன்னாலும் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, அவன் நல்லா வேலை செய்கிறான், நல்லா திறமைசாலியாக இருக்கான். கோவப்படாமல் கஸ்டமர்கிட்டையும் நல்லபடியாக இருந்தாக்கா இன்னும் அவன் வாழ்க்கையில் முன்னேறும். வேறு ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? வேறு ஒன்றும். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.